விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் மேலும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தக வெளியீட்டு விழா, விஜய் கலந்துக்கிறாரு. அதே போல ஆதவ அர்ஜுனா அவர்கள் தொகுத்த புத்தகம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் முதல்ல கலந்துக்கிறதா இருந்துச்சு, இப்போது அவர் இல்லாமல் இந்த விழா நடக்குது. இது குறித்து இப்போ சோஷியல் மீடியாவில் ஆதவ அர்ஜுனா ஒரு புறம் விமர்சிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு புறம் விஜயும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்போது வன்னியரசு அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சமரச பாயாசம் கிண்டுகின்ற ஒரு தலைவர் விஜய், அவரு கூட அந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுல திருமாவளவனுக்கு உடன்பாடு இல்லை, அதனால தான் கலந்துக்கலாம் வளைஞ்சு மற்றபடி எந்த இதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போயே சோஷியல் மீடியாவில் நிறைய ட்ரெண்ட் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஆதவ அர்ஜுனா என்னதான ஒரு முறை ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஆட்சியில் பங்கு வேணும், பொது தொகுதியில் வந்து ஜெயலலிதா வந்து நிறுத்தி வச்சாங்க, உங்களுக்கு அந்த இது இருக்கா? இப்போது இந்த வெள்ளம் இது குறித்து விழுப்புரத்தில் அந்த வெள்ள பாதிப்பு குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அந்த ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ அதுலேயும் அரசை வந்து விமர்சித்திருந்தார். ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு அமைச்சர் எம்பிலாம் போட்டு பூத் கமிட்டி வேலை செய்கிற நீங்கள் ஏன் இதை ஒழுங்காக பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி வச்சுருந்தாரு. இந்த அளவுக்கு ஆதவ அர்ஜுனா துணிந்து செய்கிறாரு. திருமாவளவன் ஒரு புறம் அமைதியாக இருக்காரு. சொல்லுங்கள் சார், என்ன நடக்குது? அந்த ட்வீட்லேயே சொல்லியிருப்பார், புரட்சியாளரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடைக்க முடியாது. ஆதவ அர்ஜுன் ட்வீட் நீங்களே சொன்னீங்க, ஜெயலலிதா பிறந்த நாள் நினைவு நாளுக்கு ஒரு இது போட்டிருக்காரு. அதில் பொது தொகுதியில் அவங்க நிற்க வச்சாங்கன்றதெல்லாம் போட்டிருக்காரு. விழுப்புரம் வந்து என்னென்ன பாதிப்புன்றதை அவங்க பேசினது சேனல்களில் வந்ததெல்லாம் எடுத்து போட்டிருக்காரு. நீங்கள் ஜெயலலிதா போட்ட ட்வீட்டில் வந்து ஒன்றிய அரசிடம் போராடி உரிமையில பெற்றவர்லாம் பேசுகிறாரு. இது பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடியது, ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடியது. நீங்கள் திமுகவுக்கு நீங்கள் ஆளுங்கட்சி கிடையாது, நீங்கள் தோழமை கட்சி. ஒரு குறிப்பிட்ட கூட்டணிக்காக குறிப்பிட்ட கொள்கைக்காக இணைஞ்சு நின்னீங்க. இத்தனை சீட்டுன்னு அதுலேயும் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஜெயிச்சாச்சு, வெளியில் வந்து மக்கள் பணியை பார்க்கணும். ஆனால் ஒரு கூட்டுக்குள் அடக்க முடியாத புரட்சியாளரை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியாதுன்னா இன்றைக்கி எவ்வளோ நடக்குது பிரச்சனை. சாத்தனூர் டேம் திறந்ததில் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் அது திறக்கப்பட்ட விதத்துலேருந்து பல விஷயங்களை விமர்சனம் வைக்கிறாங்க. உயிரிழப்புகள் இன்றைக்கி பல்லாவரத்தில் இந்த கழிவு நீர் கலந்து வந்ததாக ஒரு குற்றச்சாட்டு, அது விசாரணையில் இருக்குது. அந்த இதில் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க, எல்லாரும் வைக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் எங்கே போனீங்க? கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாதுல்ல அவங்கள. நீங்கள் மடை திறந்த வெள்ளம், நீங்கள் எதையும் விமர்சிப்பவர்கள் ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க? சரி, விமர்சிக்கலை, இடதுசாரிகள் மாதிரி மௌனமாக இருங்க. ஆனால் ஒரு படி மேலே போய் ஸ்போக்ஸ் பர்சனாக செயல்படுறீங்களே. அம்பேத்கர் இதையா சொன்னார்? அப்போது இன்னொன்று ஆதவ அர்ஜுனுக்கு விசிகால எவ்வளோ மரியாதை இருக்குது, இவர்களுக்கு எவ்வளோ மரியாதை இருக்குன்றதை நம்ம மது ஒழிப்பு மாநாடு எல்லாத்துலேயும் பார்த்தோம். கிட்டத்தட்ட திருமாவளவன் ஈக்குவலாக அவருக்கு தொண்டர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு, கையெல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்க ஆசைப்பட்டாங்க. ஆதவ அர்ஜுனை துட்டு கொடுத்தா கை கொடுக்க சொன்னார். தொண்டர்கள் மனநிலை நம்ம தன்மானமாக இருக்கணும் அப்படின்றது, இவர் நம்ம நினைக்கிறத இவர் பேசினாருன்ற ஒரு மகிழ்ச்சி, அதுதான் தொண்டர்கள் வந்து ஆதவ அர்ஜுனா ஒன்றும் பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. அவர் வந்து இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்து பேட்டிலாம் கொடுத்தோன்னா திருமாவளவனாலே அந்த விஷயத்தில் ஒன்றும் சொல்ல முடியல. நான் சொல்வதை தான் அவரும் சொல்கிறார், ஆனால் தொனிதான் வேறு. ப்ரீமெச்சூர், இம்மெச்சூர்னு சொல்லலை, ப்ரீமெச்சூர் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. ப்ரீமெச்சூர்னு என்ன அர்த்தம்? அடுத்த ஆண்டு பேச வேண்டியதை இப்போ பேசுகிறாரு. திருமாவளவன் அதில் கொஞ்சம் உறுதியாக இருக்கார். ஏன்னா சில விஷயங்கள் இன்றைக்கி நம்ம இந்த விஷயங்களை கையில் எடுத்தால் ஒருவேளை மொத்தமாக திமுக ஆதரவாளராக இருக்கிறவர்கள் வைத்து நம்ம கட்சியை ஏதாவது உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நடக்கிறது வாய்ப்பு. ஷிண்டே நடந்ததில்ல, அங்கே வந்து மகாராஷ்டிரா நடந்தது. உத்தவ் தாக்கரே தான் இங்கே எப்படி ஸ்டாலினோ அந்த மாதிரி. அதையும் தாண்டி இதையாவது திமுகவாவது அண்ணா ஆரம்பிச்சது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது திமுக ஸ்போக் பர்சன் மாதிரியே செயல்படுறாங்க. கூட இருக்க எம்எல்ஏஸ் எம்பிஸ் இப்போ உதயநிதி அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு வாழ்த்து சொல்ல அந்த கூட்டமாக போய் நான் முண்டியடிச்சு உரிமைகள் என்னன்னு அத்துமீறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அத்துமீறி உள்ளலாம் போனதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் அங்கே பொருத்தி பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பித்த கட்சி, அவர் பாபாஸ் என்ன சாஹிப், அவருக்கு பெரிய மரியாதை, பேர் கூட சொல்ல மாட்டாங்க அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே, அவருடைய கட்சி. அந்த கட்சியில் பெரும்பான்மை ஆட்களை பாஜக உடைச்சிது. ஷிண்டே தலைமையில் வந்தாங்க. தேர்தல் ஆணையம் எதை பார்த்துச்சு? எம்எல்ஏ எம்பி யார் அதிகம் வச்சுருக்காங்களோ அந்த கட்சி. இன்றைக்கி 4 எம்எல்ஏ
ஒரு எம்பி திருமாவளவன் சரியில்லை, ஆதவர்ஜுன திருமாவளவன் நீக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? செய்ய வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த பயம் திருமாவளவனுக்கு இருக்கும். பண்பட்ட தலைவர், அனுபவசாலி, பலதையும் பார்த்துருப்பார் அவர். தேமுதிகவை என்ன பண்ணாங்கன்னா தெரியும். அதனால் கொஞ்சம் அவர் நிதான போக்கில் இது பண்ணுறாரு. ஆனால் எல்லாருடைய எண்ணம் என்ன இருக்குது? திமுக நம்ம ஆளுங்கட்சி நமக்கான உரிமைகளை தரவில்லை. அதை தான் ஆதவர்ஜுன் சொல்கிறாரு. நீங்கள் உங்களால் தான் நாங்கள் ஜெயிச்சோன்றீங்க, உண்மை. எங்களாலேயும் நீங்கள் ஜெயிச்சிங்க, எங்களுடைய கூட்டணி பலம் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாதுன்றாரு. அதை விசிகா தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க. கரெக்டாக? ஆனால் இதை ஏற்றுக்க முடியாதவர்கள் யார்? ஐயோன்னு சொல்கிறவங்க இந்த எம்எல்ஏக்கள் ப்ளஸ் துணை பொதுச் செயலாளர்கள். இவர்கள் ஒரு படி மேலே போய் திருமாவளவன் அந்த மதுவிலக்கு மாநாடு நடத்தும் பொழுது அதிமுக வரலாம், தவேகா சார் வரலாம் அப்படின்னப்போ ஐயோ நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம், அதிமுக இது கிடையாதுன்னு பொங்கிக்கிட்டு சொன்னாங்க. ஆதவர்ஜுன் கொடுத்த பேட்டியிலையும் அவர் மாறலாம்னு சொன்னப்போ மாறவே கிடையாது, நாங்கள் திமுக கூட்டணி தான் இருப்போம் அப்படின்னு அடித்து சொன்னாங்க. கரெக்டாக? அப்போ இந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறவர்கள் இதெல்லாம் இல்லை மாறும் அப்படின்னு பேசுகிறவரை வெறுக்கிறதுலையோ அவங்க சொல்கிறதுலையோ தப்பே கிடையாது. ஆனால் திருமாவளவனுடைய மாற்றம் தான் எல்லாருக்கும் பெரிய ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அவர் ஒத்துக்கொண்ட விழா, ஆள் தான் மாறி இருக்காங்க. நம்ம தமிழர் பண்பாடு சொல்லுவாங்க மேடை நாகரிகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம் நடத்துகிற விழா, அதில் நீங்கள் பெரிதும் மதிக்கின்ற அம்பேத்கருடைய கட்டுரைகள் தொகுப்பு, அதில் இவர் அம்பேத்கருடைய பேரன் கலந்துக்கிறார், விஜயும் கலந்து கொள்கிறார். அவர் ஒரு கட்சி தலைவர், புதுசாக ஆரம்பித்த கட்சி. நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது? நீங்கள் தலைவர், உங்கள் கண்ட்ரோலில் கட்சி இருக்கும்போது நீங்கள் போய் கலந்துக்கலாம். அது ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியர் யார் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் மேடை நாகரிகம், மேடை பண்பாடு, அதே வைத்தே கூட்டணிக்கெல்லாம் முடிச்சு போட மாட்டாங்க. இல்லை, ஆனால் இவங்க எப்படி திருப்புறாங்க இன்றைக்கி? இவருடையதுன்னா அரசியலமைப்பு சட்டத்தையும் பகவத்கீதையும் ஒரு கைகளில் ஏந்துகிறவரை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? நீ ஏங்க ஏற்றுக்கிறீங்க? ஏங்க அந்த மேடையில் வந்தால் அவர் என்ன வேணா இருக்கட்டுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாளைக்கு அண்ணாமலையே கலந்துக்கிறாரு அந்த விழாவில், என்ன பண்ணுவீங்க? ஒரு தலைவராக பார்த்துட்டு அது என்ன பண்ணுவீங்க? ஏன் ராஜ்நாத் சிங் வந்தார், திமுக கூப்பிட்டுச்சு நானே வெளியிட்டு விழாவில், கலந்துக்காமல் இருக்க வேண்டியதானே? இவ்வளோ சட்டம் பேசுகிறவங்க அன்னைக்கு கலந்துக்காமல் இருக்கு, நாங்கள் புறக்கணிக்க வேண்டியதானே? அப்படி என்ன இவர் பயங்கரமான ஒரு இதை பண்ணிட்டார் விஜய். அதுவும் என்ன விழா அது? உங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அவர் முன்னெடுக்கின்ற ஒரு பெரிய நிறுவனம், அடுத்த வருஷம் நூற்றாண்டு காணப்போகின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம், புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்க்கையை கட்டுரையாக பலருடைய அனுபவங்களை வைத்து தொகுத்த கட்டுரை, வர்ற ஒரு அம்பேத்கருடைய பேரன் எப்படி ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயங்கள். உங்கள் கட்சி சேர்ந்தவரே நிறைய பேர் அதில் கட்டுரை எழுதியிருக்காங்க. அவரே எழுதியிருக்காரு, திருமாவளவன் எழுதியிருக்காரு, காணொலி பேட்டி கொடுத்துருக்காரு. அதை அங்கே ஏவியாக ஒளிபரப்ப போகிறாங்க. நீங்களே சொன்னீங்க, இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கொண்ட ஒரு நிகழ்ச்சி, திடீர்னு பேக் வாங்குறீங்க. அப்போ இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தான் இந்த இதெல்லாம் இது பேசினாவே இது ஒரு டாப்பிக்கே எடுத்து பேசினாலே ஊடக தரகர்கள் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறது, ஊடகங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் யார்? நான் கேட்குறேன், நீங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? இப்போ பேசுகிறதுல தரகர் வேலை பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்குதா? நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. நான் இன்னும் ஒரு படி மேலே வரேன். விஜய் கூட கலந்துக்கிட்டால் அது கூட்டணிக்கு அச்சாரம் அப்படின்னு யார் சொல்கிறா? வன்னியரசு சொல்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட்டணிக்கு அச்சாரமாகவே அந்த கூட்டம் இருக்கட்டும், நீங்கள் தானே முடிவு எடுக்க போகிறீங்க. நாங்கள் திமுகவோட தான் இருக்க போகிறோம்னு என்ன பண்ணுவோம்? அப்போ ஏன் என்ற பதற்றம்? ஏன்னா அவன் கோச்சிக்குவார், ஸ்டாலின் கோச்சிக்குவார். ஆனால் அவர்கள் உங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்குறார்களா அப்படின்னு பார்த்தா, மணிமண்டபம் அந்த இதில் நடக்க போகிற, விழுப்புரத்தில் நடக்க போகிற அந்த மணிமண்டப திறப்புடால ராமதாஸையும் அழைப்போம் அப்படின்னு பொன்முடி பேட்டி கொடுத்துருந்தாரா? உங்கள்கிட்ட கேட்டாங்களா? அந்த விழாவில் அவங்களெல்லாம் அழைக்கும் போது நீங்கள் அந்த தொகுதி எம்எல்ஏ எம்பி யார்? இவர் வருவார், ரவிக்குமார். என்ன பண்ணுவீங்க? நாங்கள் எங்களுடைய நேர் எதிரி, நாங்கள் அவர் கூட மேடையை பகிர்ந்துக்க மாட்டோம்னு முடிவு எடுப்பீங்களா? இல்லை நாங்கள் கூட்டணி உங்களோட இருக்கிறோம், நீங்கள் அவரை கூப்பிட்றீங்களே நியாயமானு கேட்பாங்களா? இல்லை அவங்க உங்களை கேட்டாங்களா? நானே வெளியிட்டு விழாவில் ராஜ்நாத் சிங்கை கூட போகிறோம், சனாதன எதிர்ப்பு, அதை கையில் வச்சுட்டு பகவத்கீதை நூலை கையில் வாங்கின ஒரே காரணத்தாகவே நாங்கள் அவரை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறவங்க, அந்த சனாதன எதிர்ப்பில் உச்சத்தில் இருக்கிற பாஜகவுடைய இவரை கூப்பிட்றோம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களா? சார், இது ஒரு புறம் அப்படி நடந்துகிட்டே இருந்தாலும் ஆதவர்ஜுன் ஒரு பக்கம் துணிஞ்சு எல்லாத்தையும் இறங்கி இப்போ கட்சி தலைவர் அவர் வரல, கலந்துக்கல, அவ்வளோதான். இப்போ அவர் வாட்டில் ஒரு ரூட்டில் போயிட்டு இருக்காருல்ல சார், இது என்ன இதை கட்டுது சார்? இப்போ நான் கட்சி தலைவர் சைலண்டாக இருக்காரு, அவர் ஆல்ரெடி 2-3 விளக்கமும் கொடுத்துட்டாரு. ஆனால் துணை பொதுச் செயலர் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு அலோவ் பண்ணுறாரா? நல்ல கேள்வி. நான் இப்படி வர்றேன் அந்த கேள்விக்கு. நியாயப்படி பார்த்தால் திருமாவளவன், ஆதவர்ஜுன், நீங்கள் விஜய் வச்சு நிகழ்ச்சி நடத்தக்கூடாது. ஏன்றால் இது கூட்டணிக்கு அச்சாரம் போடுகின்ற விழா.
இதை நீங்கள் நடத்தக்கூடாது. இல்லைங்க விகடன் நடத்துகிறாங்க, உங்களுடைய பங்களிப்பு எங்கேயுமே இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இல்லையா, இது ஒரு நிகழ்ச்சி, அம்பேத்கரை பெருமைப்படுத்துகிற நிகழ்ச்சி, இதில் வந்து அம்பேத்கர் பேரன் வராரு, நான் கலந்துக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. விசிகா தொண்டர்கள் கலந்துக்க போகிறாங்க, செய்தி தமிழகம் எங்கும் போக போகுது, அதில் விஜய் கலந்துக்கிறதுனால கூடுதலாக போகும், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சும்மா இருங்கப்பா, இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க, ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் பேசிக்கிறேன். அப்படி தான் நம்ம டெய்லி என்ன சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ் போடணும்னா கூட்டணி தலைவர்கள் தீர்மானிக்கிறாங்கன்னா அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கணும். இது ரெண்டுத்தையும் எடுக்காமல் இந்த பக்கம் ஆதவ் நீங்கள் வாட்டில் பண்ணுங்கள், இந்த பக்கம் வன்னியரசு நீங்கள் அதை எதிர்த்து போடுங்க, பாலாஜி நீங்கள் ஒரு ட்வீட் பண்ணுங்கள், இப்படி வெளிப்படையாக மோதி கொள்கிற போக்கை தலைவர் அனுமதிக்கிறாருன்னா புரட்சியாளர் அவர் எந்த கட்டுப்பட்டுக்குள்ளும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறது. சார் இந்த சைடு சொல்கிறாங்க, இப்படியும் சொல்கிறாங்க சார், ஆதவர்ஜன் வந்து கட்சியை ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள வச்சுருக்கேன், அவர்கிட்ட வந்து பணபலம் இருக்குது, மணி பேக்ரவுண்ட் இருக்குது, ஸோ அதனால் அவர் நினச்சதெல்லாம் கட்சிக்குள்ளே வந்து பண்ண முடியுதும் ஒரு குற்றச்சாட்டை ஆதவர்ஜன் மேலே வைக்கிறாங்க. யார் வைக்கிறா? எதிர்கட்சிகளாக இருக்கவங்க ட்வீட் இன்னிலேருந்தே ட்வீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். விஜய் ஒரு பக்கம் விசிகா திட்டிட்டு இருக்காங்க, வந்து விசிகாவினர் சொல்கிறாங்களா ஆதவர்ஜுன் பணத்தை வச்சு விசிகாவை என்ன வேணால் செய்வார்னு சொல்கிறாங்களான்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், விசிகான்னு அவ்வளோ பலவீனமான கட்சியா, இல்லை திருமாவளவன் வந்து அவ்வளோ பலகீனமாக அப்படி பண்ணுனா எதுக்குங்க ஆதவர்ஜுன்? திமுகவே அந்த வேலையை பண்ணிட்டு போயிடுமே, அவங்கள்ட்ட இல்லாத பணபலமா, இல்லை பாஜக பண்ணிட்டு போயிடுமே, இல்லை அதிமுக பண்ணிட்டு போயிடுமே, யார் வேணால் பண்ணலாமே அப்படி பலகீனமாக இருந்தால். ஆனால் திமுக காரங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆதவர்ஜுனா வந்து ஒரு காலத்தில் வந்து டிஎம்கே கூட ஒரு நெருக்கமான நிலையில தான் இருந்தார், ஆனால் இப்போ விசிகாக்குள்ளே போய் சேர்ந்து அவங்க கட்சி பதவி வாங்கிட்டு இப்போ நம்ம ஆட்சிக்கே வந்து பங்கு விளைக்கிற மாதிரி ஆட்சியில் பங்கு கொடுங்க, பொது தொகுதி கொடுங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருன்னா இப்போ இவர் ஒரு அஜெண்டாவோட தான் போயிருக்காருன்னு சொல்லி ஒரு டாக் வைக்கிறாங்க. அதாவது உங்க கூட இருந்த அதிமுகவில் பெருமையாக இருந்த பெரியாரில் இருந்த சேகர் பாபு தான் இன்றைக்கி உங்களோட இருக்காங்க, அதிமுக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கூட இருந்த விபி துரைசாமி தான் பாஜகவில் இருக்கார். இது அரசியலில் சகஜமாக நடக்கிறது. அவர் எந்த லெவலில் திமுகக்குள்ளேயே இருந்தார் ஆதவர்ஜுன்? நான் கேட்குறேன். திமுகக்குள்ளே இல்லை, நீங்கள் அவரை பயன்படுத்திட்டீங்க. அவர் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி டீம் வந்து எல்லாம் பண்ணார், மருமகனோட நெருக்கமாக இருந்தார், மகனோட நெருக்கமாக இருந்தார், அதனால் 2 பேருக்குமே பலன் அடைந்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் தனக்கு ஒரு அரசியல் இயக்கம் தேவைன்றப்போ தான் நேசிக்கிற ஒரு தலைவர் இன்னும் தமிழ்நாட்டில் பார்க்கும்பொழுது ஒரு நிதானமான ஒரு தலைவர்ன்ற முறையில் திருமாவளவனை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இது ஒரு பொதுவான கட்சி, திருமாவளவனே சொல்கிறாரு. இதில் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருப்பி அவர் ஜாதியை குறிப்பிட்டு அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறதெல்லாம் இருக்குது. அர்ஜுன் ரெட்டின்னு தெலுங்குல யாரோ ஒரு நடிகர் நினைக்கிறேன், படம் பேர் சார், படம் பேர் இல்லை, அதை திரும்ப பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து ஆதவர்ஜுன் தான் போட்டு பண்ணுறாரு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரும் சில பேர் அந்த வேலையை பண்ணுறாங்க. இதில் இவர் இந்த கட்சியில் இணைஞ்சிருக்கார். அவர் திமுகலேருந்து ஒன்றும் வரல, அவர் உங்களோட நெருக்கமாக இருந்தார், இப்போ இங்கே இந்த கட்சியில் இருக்கார். இனி அதில் நெருக்கமாக இருக்க இல்லாத விஷயம். அவர் சொல்கிறது விசிகா கொடுங்க, தேர்தலில் கூட்டணி வைக்கும்போது இந்த கோரிக்கையை வைங்கன்னு சொல்லலை. ஏன் அவங்கெல்லாம் வரும்பொழுது 30 ஆண்டு காலம் இருக்கிறவர் ஏன் இவர் வரக்கூடாது, அப்படி தான் அவர் பேசினார். 2வது, உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றியோ அந்த மாதிரி நாங்களும் வெற்றியில் எங்களுடைய பங்கும் இருக்குது வெற்றியில் அப்படின்னு சொல்கிறாரு. அதை யாருமே மறுக்க முடியாது, திருமாவளவனே மறுக்க மாட்டார். அதனால் இது எல்லாமே வந்து வாதங்கள் கிடையாது, இவர் இருக்கிறதுக்கான இது கிடையாது. அவர் வைத்த வாதங்கள் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா அப்படின்றத பார்க்கும்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதானே. புத்தக வெளியீட்டுலாக்கே விசிகா தொண்டர்கள் வருவாங்கன்னா ஆஃபீஸில் ஒரு துணை பொதுச் செயலாளர், அது ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா விஜய் இவங்களாம் வரதுனால ஃபஸ்ட் டைம் பொது நிகழ்ச்சியில் விஜய் கலந்ததுனால ரசிகர் கூட்டம் எல்லாமே பெருசாக வருன்றதுனால அதை எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் அழைக்கிறது, அந்த மாதிரி அழைப்பிதெல்லாம் QR கோடெலாம் வச்சுலாம் அது பண்ணுறாங்க. அதனால் அது அந்த மாதிரி இல்லை. ஆனாலும் இந்த விழா வந்து வெளியில் பெருசாக போகும் பொழுது அதில் திருமாவளவன் கலந்துக்கிட்டு பேசும் பொழுது உங்களுக்கு பட்டி தொட்டி எங்கும் அம்பேத்கருடைய புகழ், அவர் எப்படியும் ஒரு மணி நேரம் பேசுவார். அப்போ எவ்வளோ டெப்த்தாக பேசுவார், எவ்வளோ இதாக போகும், அந்த வாய்ப்பெல்லாம் தவற விடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காரணமே இவங்க சொல்கிற காரணம் ஏற்றுக்கொள்ளணும். பாசிச பாயாசம், ஆக்சுவலாக அது விஜய் சொன்னது, அது பாசிசம் என்றால் இது பாயாசமான்னு கேட்டார். என்ன அவர் டிஎம்கே விமர்சிச்சிருக்காரு மறைமுகமாக. டிஎம்கே கூட விமர்சிக்கல, ஆளுங்கட்சி நடைமுறையை விமர்சிக்கிறார். அங்கே அதிமுக இருந்து பண்ணாலும் அதே பாணியை இங்கே நீங்கள் பண்ணீங்கன்னா அதை பாசிசம்னு சொல்லும் பொழுது இது இப்போ ஜுபேர் அரெஸ்ட்டுங்க, மிகப்பெரிய செயற்பாட்டாளர், சமூக வலைதளத்தில் இது அவரை ஒரு சின்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஊபியில் பல பத்திரிகையாளர்களை இங்கே வந்து கேரளாலாம் அரெஸ்ட் பண்ணி போய் ரிமாண்ட் பண்ணப்பாங்க. இங்கே அதே மாதிரி ஒரு மீம் போடுறதோ, எதிர்கட்சியில் யாராவது ஒரு மீம் போடுறதோ, அதுக்கெல்லாம் நீங்கள் சட்ட பிரகாரம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் சம்மன் 41 கொடுத்து வழக்கு போடலாம்.
ப்ளஸ்ஸு விசாரணை பண்ணி அதை நீக்குங்கன்னு சொல்லலாம். நீக்கலைன்னா வழக்கு போடலாம், அவ்வளோதான். உச்சநீதிமன்ற தீர்ப்பே 7 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ள தண்டனைகளுக்கு கைது நடவடிக்கை கூடாதுன்னு. அதுவும் கிரிமினல்னு அது வேறு, கிரிமினலு கொலை இந்த மாதிரி வேறு. இது போன்ற விஷயங்கள் இது வந்து கிரிமினல் குற்றங்கள் கிடையாது. இது ஒரு பதிவு, ஒரு விமர்சனத்தில் எல்லை தாண்டி போகிறது. அந்த எல்லை தாண்டி போகும் பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்கு சட்ட நடைமுறைகள் இருக்குது. அதில் மத்தியில் ஆள்றவர்கள் எடுக்கிற நடைமுறைகள்லாம் பார்க்கும்பொழுது வேறு மாதிரி இருக்குது. அதே பாணி இங்கே இருக்கும்பொழுது கேள்விகள் வருது. அதே மாதிரி எதிர்க்கட்சிகளை முடக்குவது, மற்ற பல விஷயங்களில் எல்லாத்துலேயும் பார்க்கும் பொழுது அதுதான் பாசிசம்னு சொல்கிற அவங்க பண்ணுற அதே வேலையை நீங்கள் பண்ணும்போது அது பாசிசமாக இது பாயாசமாக தான் அதோடைய அர்த்தம். இவங்க என்ன நாள் திருப்பினாங்க, வெகு அழகாக திருப்பினாங்க. அதாவது பாசிசத்தை எதிர்ப்பவர்களை பாயாசம் என்று சொல்கிறார், ஒன்றுமில்லாத என்று சொல்கிறார்னு பேசினாங்க. திருமாவளவன் ரொம்ப தெளிவாக இந்த கருத்தையும் சொல்லிட்டு இந்த கருத்துக்கும் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு 2 கருத்தையுமே சொன்னார். எப்படி ஒரு விஷயத்துக்கு 2 கருத்து இருக்க முடியும்? திருமாவளவனுக்கு அது தெரியும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் இவங்க சொல்கிற காரணம் ஒரு பெரிய காரணம்னு. இன்னொன்று, பகவத்கீதையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் 2 கைகளில் ஏந்திடுறாங்க. அந்த விழாவில் 3 மதங்களுக்கான அடையாளங்களாக குரான், பைபிள், பகவத்கீதை கொடுக்கப்பட்டது. பகவத்கீதைக்கு பதிலாக திருமூலர் மந்திரம் கொடுங்களேன், திருக்குறள் கொடுங்கன்றாங்க. திருக்குறளை இந்துக்களுடைய ஒரு இதுவாக இல்லை, அது உலக பொதுமறை. திருமூலர் மந்திரமும் அந்த மாதிரி கிடையாது. பகவத்கீதைன்றது நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற சாராம்சம்லாம் அது வேறு, அது தனி. ஆனால் பெரும்பான்மையான இந்து மக்கள் எல்லாருமே இந்து மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி ஒரு இதை ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு அடையாளத்திற்காக அந்த விழாவில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த விழாவில் நான் சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறேன், 4 வர்ண தத்துவத்துக்கு நிற்பேன், நான் வர்ணாசிரமம் அப்படியா சொன்னார் அவர்? அவர் மக்களை மதம் ஜாதி ரீதியாக பிளவுபடுத்துவதற்கு எதிராக நான் நிற்கிறேன், பிளவுவாத அரசியலை எதிர்க்கிறேன், அந்த வகையில் அவர்கள் எதிரி. இந்த ஊழல் முறைகேடு அரசியலை எதிர்க்கிறேன், அந்த வகையில் இவர்கள் எதிரின்னு 2 ஆளுங்கட்சியை சொல்கிறாரு. அவர்கள் சித்தாந்த எதிரின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு இந்த புக்கை வாங்கினதை ஒரு வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? அப்போ காரணம் காரியம் எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒரு முரண்டு பிடிக்கிறீங்க. சரிங்க, இங்கே தான் சார் கேட்கணும். இந்த இடத்துல விசிகாவுக்கு உண்மையிலேயே டிஎம்கே அழுத்தம் கொடுக்குறாங்களா? இன்னும் சில செய்திகள்லாம் படிக்க முடிஞ்சுது. விசிகா வந்து டிஎம்கே கூப்பிட்டு இந்த மாதிரி திருமாவளவன் அவர்களையும் நேரடியாக கூப்பிட்டு வந்து விருப்பம் இருந்தால் கூட்டணியில் இருந்துங்க, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு இப்போவே இல்லை அடுத்து 2026 வந்து வேறு கூட்டணி மாறமா இருந்தால் நீங்கள் தாராளமாக வெளியே போகலான்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சீனியர்கள் சிலர் வந்து உச்சக்கட்ட கடுப்புல இருக்காங்க, நான் வந்து சிலர் வந்து வெளியே போயிடலான்னு சொல்கிறாங்க, சிலர் வந்து இல்லை கொஞ்சம் அனுசரித்து கூடயே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டாக்ஸும் செய்திகளில் வருது. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது சார்? திருமாவளவனுக்கு அழுத்தம் தரப்படுகிறது. அது எந்த வகையில் என்றால், இப்போ நீங்கள் தலைவர், உங்கள் கூட இருக்காங்க 4 பேர் 5 பேர், நீங்கள் கொஞ்சம் உறுதியாக இருக்கீங்க. இந்த 4-5 பேர் ஏதோ ஒரு வகையில் எங்கள் மூலமாக ஆதாயம் பெறுகிறார்கள். உங்களை டைட் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன்? நேரடியாக அவங்கள இதெல்லாம் நடக்காது. இருந்தால் இருங்க, போனால் போங்கன்னா நான் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த 4-5 பேரை கூப்பிட்டு என்னங்க இப்படி பண்ணுறாரு சொல்லுங்கள், நீங்கள் தாங்க பேசணும், எங்களை ஆதரித்து டிவி டிபேட்டில் சண்டை போட்டால் மட்டும் போதாதுங்க, அங்கேயும் போய் சண்டை போடுங்க அப்படின்னு ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க. நான் முன்கிட்ட சொன்னேன்ல, அந்த ஒரு நெருக்கடி விட்டால் கட்சி உடைச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு நெருக்கடி. ஏன்னா க்ளீனாக தெரியுது, நேரடியாக பச்சையாக தெரிகிறது, எது செஞ்சாலும் அதற்கு முட்டு கொடுக்கறது ஆதரிக்கிறார்கள் அப்படின்றது தெரியுது. இதை யாராவது சொன்னால் இவர்கள் வந்து பத்திரிகையாளர் போர்வையில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. எது நடந்தாலும் அதில் இருக்கிற விஷயங்களை பேசுவதுதான் பத்திரிகையாளர்களுடைய வேலை. ஒரு அனலைஸ், இது இப்படி போகுது அது அப்படி போகுதுன்னு. இதே பத்திரிகையாளர்கள் திருமாவளவன் ஆதவ அர்ஜுனனுக்கு ஆதரவாக இல்லை உரிமைக்காக பேசும்பொழுது, திருமாவளவன் பேசும்பொழுது அவர் பக்கம் தான் நின்னாங்க. திருமாவளவன் சரியாக பேசுகிறார், கரெக்டாக சொல்கிறாருன்னு. சில ஆதரவாளர் பத்திரிகையாளர்கள் தான் அப்படியே பதட்டப்பட்டாங்க. திருமாவளவனை கூப்பிட்டு வச்சுட்டு இது எப்படி பார்க்குறீங்க, இது இப்படி தானே, இது அப்படி தானேன்னு சில பதில் அவர்கிட்ட வாங்கினாங்க. அவரும் சரி போனால் போகுதுன்னு சொல்லிட்டு போனார். என்ன அவர் பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ போய் இந்த மாதிரி பதட்டப்பட்டு இது பண்ணி உடைச்சா இது வந்து ஒரு நிதானமாக கையாள வேண்டிய விஷயம். கூட்டணியோ மற்ற விஷயங்களோ, ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குங்க. 2004-2 நினைக்கிறேன் கழட்டி விட்டாங்க, எங்கேயும் போக முடியாமல் தனியாக கிருஷ்ணசாமி கூட சேர்ந்து நின்னார்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த அனுபவங்கள்லாம் அவருக்கு இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி எடுத்தங்க வந்து அரசியல் பண்ண முடியாது. அப்போது 2026 ஒரு வேளை அரசியல் மாற்றம் வருது, உங்களுக்கு 20 சீட்டு தாங்கன்னு காங்கிரஸ் சொல்லி, காங்கிரஸ் இல்லைங்க நான் கிளம்புறேன், அவர் 50 தராரு அப்படின்னு கிளம்புது வச்சுக்கிங்க. உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு 4 சீட்டு தாங்க அப்படின்னா, இல்லைங்க நானும் கிளம்புறேங்க அப்படின்னு கிளம்புனா இந்த மாற்றம் நடக்குமா நடக்காதா? அன்னைக்கு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க?
இல்லைங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னா தேமுதிக கதை தான். ஞாபகம் இருக்கா? தேமுதிக அவர் மக்கள் நல கூட்டணிக்கு போகிறோன்னொன்னே இதே மாதிரி பேசி கொண்டிருந்தவர்கள் கட்சியை உடச்சிக்கிட்டு 3 பேர் திமுக கூட ஒரு புது கட்சியை உருவாக்கி கூட்டணி போனாங்க. அப்புறம் ஒருத்தர் அதில் 2-3 பேர் அப்புறம் திமுகலேயே சேர்ந்துட்டாங்க. ஒருத்தர் சேலத்து எம்பியாகவே இருந்தார், ஒருத்தர் எம்எல்ஏ நின்று தோற்று போனார். பார்த்திபன் சேலம் எம்பியாக இருந்தார். சந்திரகுமார் இது பண்ணார். இவங்கெல்லாம் யார்? விஜயகாந்தால் கண்டெடுக்கப்பட்டு ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் வந்தவங்க. அப்போ இது எல்லாருக்குமே நடக்கும், நாளைக்கு திருமாவளவனுக்கும் நடக்கும். அதெல்லாம் அவர் யோசிச்சு தான் அவர் வந்து சில விஷயங்கள்ல நிதானம் காட்டுறாரு. ஆனால் ஒரு புறம் இப்போது ஆதவர்ஜுனா வந்து இப்போது பேசுகிறாரு, ட்வீட் போடுறாரு, கருத்து தெரிவிக்கிறாரு. விழுப்புரம் அந்த மலை வெள்ள சேதத்துக்கு வந்து தனியொருவனுக்கு உணவு என்றால் ஜெகத்தினை அழைத்துடணும் ட்வீட்லாம் போடுறாரு. அந்த விழுப்புரத்தில் அந்த மக்கள் விழுப்புரம் எம்பி தொகுதி அவர் தொகுதி தான். ஆனால் தமிழகத்தில் விழுப்புரம் தமிழகத்துடைய மாவட்டத்தில் ஒன்று. தமிழகத்தை ஆட்சி செய்கிறது திமுக. அந்த விஷயங்களில் நீங்கள் என்ன நடக்குதுன்னு 2 நாள் பசியில் ஒரு இடத்துல மறியல் நடக்குது, காட்சி நம்ம ஒன்றும் புதுசாக உருவாக்கலை, சமூக வலைதளத்தில் இருக்குது. 2 நாளாக சாப்பிட்லங்க, சாப்பாடு பாருங்கள், கெட்டுப்போன சாப்பாடு. 2 நாள் பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அது எப்படி தானே சாப்பிட்ருவோம். அவனாலே சாப்பிட முடியலன்னா அந்தளவுக்கு கெட்டு போகுது. இன்னொரு இடத்துல ஒரு கிராமத்தில் கொண்டு போய் போட்டி போட்டியாக கொடுக்குறாங்க, கெட்டு போன சாப்பாடு. திட்டி மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி அதே வேனில் ஏற்றுறாங்க. அப்போது ஒரு 3 நாள் 5 நாள் மேலே கரண்ட் இல்லை, தண்ணி திறந்து விட்டது பிரச்சனை. ஆடு மாடுகள் எல்லாம் கிராமத்தில் அடிப்படை சொத்தே அதுதான் அவங்களுக்கு, எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சுது. அப்போ இதுக்கான இதை பார்க்குற வேலை, இதை போகணும், யார் போகணும்? நீங்கள் உங்களுடைய பேஸை சிதம்பரம் விழுப்புரம் இங்கே தான் கேட்குறீங்க. விழுப்புரம் எம்பி எங்கே போய் எங்கன்னா பண்ண போகிறாரு பார்லிமெண்ட்டில்? இந்த நேரத்தில் இங்கே நிற்கணும் இல்லைங்க. இது எப்போ நடக்கிற பேரிடர். பார்லிமெண்ட் செஷன் எப்போனா நடக்கும். நீங்கள் என்ன அதிகபட்சமாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போகிறீங்க? இந்த அவர் கேட்டார்ல, மூத்த குடிமக்களுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட்டு பழையபடி கிடைக்குமா பத்திரிகையாளர்னு கேட்டார். அதை உட்காந்து அவர் கேட்ட கேள்வின்னு எல்லா சமூக வலைதளமும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சு பூஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதானே, வேறு என்ன பெருசாக அங்கே போராடி புரட்சி பண்ண போகிறீங்க? ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களோட ஒரு எம்பியாக நீங்கள் நின்னீங்கன்னா உங்கள் மாவட்ட செயலாளர் இருந்து எல்லாம் நிற்பாங்க. கேட்குறேன், ஆதவர்ஜுன் மட்டுமா பேசினார்? கபிலன் அங்கே மாவட்ட செயலாளருங்க ஓப்பனாக பேசுகிறாருங்க. அவங்களுக்கு தாங்க வழி தெரியும், அங்கே இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்கள் எங்கே போனீங்க எம்பி? அங்கே இருக்கிற மற்ற எம்எல்ஏக்கள்லாம் எங்கே போனீங்க? இன்னும் ஆலு ஷாவனாஸ் போன்றவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பேசுகிறீங்க. ஆனால் நடைமுறை என்ன? முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு நாள் போனாங்க, கொஞ்சம் பகுதிகளை பார்த்தாங்க, சில கல்யாண மண்டபத்தில் நிவாரண உதவி கொடுத்தாங்க, வந்துட்டாங்க. எல்லா அமைச்சரும் இங்கே இருக்கிறாங்க. ஏவாவேலு மெயின் ரோட்லேயே நான் கேட்குறேன், ஒரு பத்திரிகையாளர் அங்கே நேரடியாக களத்தில் இருக்கிறவர் கேட்குறேன், சார் வந்தார், மெயின் ரோட்லேயே நின்று பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கார் சார், அதிகாரிகள் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க? அதுதான் நடக்குது. நீங்களாக தீர்மானித்து போகல, அதிகாரிகளும் உங்களை பாதுகாப்பாக ஸ்கூலில் டிஇஓ இருப்பாங்கள்ல, வந்தால் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் எழுதி வச்சு நல்லா படிக்கிற பையனை முன்னாடி நிப்பாட்டி திருக்குறள் சொல்லு, அது சொல்லு, சட்டெல்லாம் நல்லா போட்டு அந்த மாதிரி எங்கே கரெக்டாக இருக்குதோ அங்கே கூட்டு போய் காமிச்சிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இப்போ கூட்டணியில் இருக்க ஒரு கட்சியோடைய துணை பொதுச் செயலாளரே கடுமையாக விமர்சனம் தைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பொது தொகுதி கேட்டதாலும் சரி, ஆட்சியில் பங்கு கேட்டதாலும் சரி, ஒரு சலசலப்பு ஏற்படுத்திச்சு. அப்போ திருமாவளவன் அண்ணா அறிவாலயம் போய் முதல்வரை பார்த்துட்டு வந்து கூட்டணி உறுதியாக இருக்குது, அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொன்னார். இப்போது ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. ஸோ இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விரைவில் ஆதவர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தைகளிலிருந்து கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் அப்படின்ட்டும். நீக்கப்படலான்னு மட்டும் சொல்கிறேன். இன்னும் சில பேர் விஜய் கட்சியில் இணைவார், இங்கே வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு இப்போ அங்கே போய் இணைகிறார். இங்கே என்ன அவர் நடுவில் வந்தார், இப்போ போனால் கூட என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு, செலவு தான் பண்ணியிருக்காரு. அப்போ இது கொஞ்சம் உரிமை பேசினால், கொஞ்சம் தன்மானம் பேசினால் என்ன பிரச்சனை வருன்றதுக்கு ஆதவர்ஜுன் உதாரணம். இதில் 2 கட்டான மாடி நிற்கிறது திருமாவளவன். திருமாவளவன் அந்த முடிவு எடுப்பாரா சார்? கட்சி விட்டு நீக்கிறது அந்த மாதிரியான அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு. அந்த மாதிரி முடிவு எடுத்திருந்தால் ஆதவர்ஜுன் நீங்கள் அந்த விழாவில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாமே. ஆதவர்ஜுன் என்னங்க பேசுகிறாரு? கார்த்திக் சிதம்பரம் இருக்கார், அவரும் தான் பேசுகிறாரு காங்கிரஸில் இருந்துக்கிட்டு. இவர் கட்சியில் இருக்க கபிலன் கூட பேசுகிறாரு, மாவட்ட செயலாளர். அந்த மாதிரி பிடிக்காதவங்க பேசுகிறாங்க. இன்றைக்கி திமுக இது எடுத்துங்க, கவுன்சிலர்கள் எங்கள் தொகுதியில் வேலையே நடக்கலன்னு ராஜினாமா கடிதம் எழுதி கொடுக்குறாங்க, சண்டை போடுறாங்க, அதிகாரி லஞ்சம் கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு இடத்துல புகார் ஓப்பனாக இதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம், எல்லாம் தான் நடக்குது. அப்புறம் இந்த மாதிரி சொன்னாவே அதாவது கட்சிக்கு எதிராக இது பண்ணியிருந்தால் ஓகே, எதுவுமே இல்லையே. நீங்கள் அழுத்தம்லாம் கொடுக்குறீங்க தலைவருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கேயே இருக்கணும் இப்படியே இருக்கணும்னு அழுத்தம் யார் கொடுக்குறா? 4 எம்எல்ஏல எத்தனை எம்எல்ஏ கொடுக்குறாங்கன்னு தெரியாது, ஒரு 2-3 எம்எல்ஏ கொடுப்பாங்க. எம்பி கொடுக்குறாரு, இன்னொருத்தர் நின்று தோத்துட்டார்ல, அவர் எம்பியாக இருப்பார். இப்போ இவங்க தானே அழுத்தம் கொடுக்குறாங்க, இங்கேயே இருக்கணும். அது என்னங்க சாஸ்வதமாக நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? 2 சீட்டு தரேன்னு சொன்னால் வச்சுக்கிங்க, நீங்கள் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்கல்ல. அப்போ மாற்றத்தை நோக்கி தான் நகர்ந்துருக்கு. இதே திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து மக்கள் நல கூட்டணி அமைச்சு
அதனாலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகள் கிடைக்காமல் மீண்டும் அதிமுக அடுத்த 5 ஆண்டுகள் தொடர்ந்தது. ஸ்டாலின் முதல்வராவது தள்ளி போனது உண்டா இல்லையா? அப்படிப்பட்ட திருமாவளவன் தானே. அப்போ நீங்கள் என்ன அப்படியே சாஸ்வாதம் மாதிரி இப்போ இவங்கெல்லாம் அறிக்கை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது சொல்கிற காரணம்லாம் பாருங்கள், சொத்த காரணம். ஒரு கையில் இது வச்சுக்கிட்டாரு. சரிங்க, அவர் என்னன்னா வச்சுக்கிட்டாங்க, அது அவர் பிரச்சனைங்க. அளவுக்கு அவருக்கு அனுபவம் இல்லை, இப்போதான் கட்சி ஆரம்பிச்சு உள்ளார வந்திருக்காரு. எது வேணா பண்ணிட்டேங்க, நான் பிஜேபின்னு கூட சொல்லிக்கிட்டேங்க, பிஜேபி காசில் தான் கட்சின்னு கூட சொல்லிட்டேன், அது அவர் விஷயம். மேடையில் பொது மேடையில் நீங்கள் பங்கேற்கிறதுல இதெல்லாம் எப்படி வந்து நிற்கிதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருந்துக்கிட்டே மகாராஷ்டிராவில் எதிர்த்து போட்டி போடுறீங்க. அப்போ ராகுல் காந்தி வந்து எங்கள் கூட்டணி எதிர்த்து நீ போட்டி போடுற, ஒன்று நான் வந்து இது பண்ண மாட்டேன்னு பேசுகிறாங்களா? அப்போது நீங்கள் இது வந்து ஒரு பொது மேடை, இது ஒரு நாகரிகம். வாங்க, அவர் வராரு, இவர் வராரு, கலந்துக்கிறாரு, அவர் பேச போகிறார், நீங்கள் பேச போகிறீங்க, போய்கினே இருங்க. அம்பேத்கரை பற்றி தான் பேச போகிறீங்க, அரசியல் பேச போகிறீங்க. அரசியலமைப்பு சட்ட நாள் வந்துச்சுல்ல, இன்பதுரை பேசினார்ல, அதிமுக இன்பதுரை கலந்துரை கூட்டத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் வந்தார் இவர். இல்லை அதில் சனாதனத்தை தூக்கி பிடிக்கும் பாஜகவுடைய கருநாகராஜன்லாம் உட்காந்துருக்காங்க, நான் வரமாட்டேன்னா போனார். அது ஒரு அரசு விழா, அதில் அரசியலமைப்பு சட்டம் பற்றி பேசுகிறாங்க, இவரும் கலந்துக்கிறார், அவ்வளோதானே. இது அதே மாதிரி ஒரு நிறுவனம் நடத்துகிற விழா, ஒரு புது. அதுக்கு ஏன் நான் இப்போ ஏன் தெரியுமா ஊடகங்களும் இன்னைக்கு வந்து அரசியல் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காரு வன்னியரசு. ஊடகங்கள் வேறு என்னங்க வேலை? நீங்கள் ஆடுற நாடகத்தை என்ன உண்மை என்ன பொய்ன்னு சொல்கிறது தானே ஊடகங்கள் வேலை. ஏன் இன்றைக்கி நீங்கள் அதை போட்டு ஒரு அறிக்கையை உருவாக்கி ஒரு விவாதத்தை உண்டு பண்ணுறீங்க? அது ஒரு விழா தானே, போல அவ்வளோதான், விட்டு போ அப்படின்னு போக வேண்டியதுன்னு. உண்மையிலேயே இப்போ ஆதவர்ஜுனுடைய மோட்டிவ் என்னவா சார் இருக்கும்? ஒன்று வந்து அதிக இடங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டு வருவதா, இல்லை விடுதலை சிறுத்தைகள், தாவேகா, இப்போ ஏடிஎம்கே இவங்க கூட்டணி உருவாக்கி நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக நிற்கணும் அப்படின்றது பிளான் ஆகும். ஆதவர்ஜுன் மோட்டிவ் என்னன்னு அவருக்கு தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? நம்ம இப்போ இருக்கிற நடைமுறையில் இது இப்படி நடந்தது. ஆதவர்ஜுனும் ஒருத்தர் திடீர்னு வந்தார், அவர் உரிமைகளை பேசினார், உடனே அவரை 4-5 சேனல்கள் கூப்பிட்டு பேட்டி எடுத்தது. அதை திருமாவளவன் தடுக்கவில்லை, அதான் மேட்ரு, தடுக்கவில்லை. மாறாக நான் பேசுகிறது தான் அவரும் பேசுகிறாரு, தொனி தான் வேறன்ட்டார், இன்னொன்று முன்கூட்டியே பேசுகிறாரு அவருன்ட்டார், அவ்வளோதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் தராங்களோ நினைக்கிறதா அவர் பேசுகிறாரு. 2026 நான் பேசலாம்னு நினச்சிருந்தேன், அவர் இப்போ பேசுகிறான்றார், அவ்வளோதானே. அதற்கு திருமாவளவன் சொன்ன விஷயங்களும், மது ஒழிப்பு மாநாடு சம்பந்தமாக பேசும்பொழுது திருமாவளவன் பேசின பேச்சுகளும், அதிமுக வரலாம் தாவேகா வரலாம் சொன்னதும், விஜய்க்கு வாழ்த்து சொன்னதும், இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த விழாவை நீ திடீர்னு புறக்கணிக்கும் பொழுது விந்தையாக இருக்கிறது. அப்படி தான். அதுக்கு சில காரண காரியங்களை நம்ம கேட்குறோம். இல்லை விஜய் வந்து ஒரு கையில் பகவத்கீதை வாங்கினதுக்காகவே வரமாட்டோம்னா ராஜ்நாத் சிங் யார், நானே வெளியிட்டுலாம் நீங்கள் புறக்கணிச்சிருக்கணும்னு கேட்குறோம். அப்போது இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது இதை கேட்குறது, இந்த விஷயங்களை இது பண்ணும்பொழுது நீங்கள் சொல்கிறத அறிக்கையாக போட்டு ஒரு பக்கம் போனாலும் இது மாதிரி விவாதங்கள் நடக்கும். அதை வந்து நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? ஒரு சாதாரண விழா போங்க, ஏன் அறிக்கை விட்றீங்க? எல்லா கட்சியிலேருந்து ஏன் அறிக்கை விட்றீங்க? அதை வச்சுனே பண்ணிட்டேங்க, அதை வச்சுன்னு தப்பு பண்ணுறாரு வேணுன்னே பண்ணுறாருன்னா ஒரு கட்சி கூட்டத்தை தலைவர்கிட்ட கூட்ட சொல்லி அதிலெல்லாம் வச்சு பேசணும். ஏங்க இவர் என்னங்க பொது வெளியில் இந்த மாதிரி பண்ணுறாரு, நம்ம எல்லாருக்கும் சிக்கல் அப்படிலாம் பேசணும். அவர் பண்ணுற அதே வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் கட்சி துணை பொதுச்செயலாளர் நீங்கள் எல்லாரும் ஓப்பனாக அடிக்கிறீங்கன்னா நீங்கள் தானே விவாதத்தை உருவாக்குகிறீர்கள். அப்புறம் விவாதத்தை உருவாக்கின பிறகு ஊடகங்கள் அதை விவாதிக்கும் பொழுது அதை பற்றி விவாதிக்கக்கூடாதுன்னா எப்படி நியாயமாக இருக்கும்? இன்றைக்கி இந்த விழா பற்றி நீங்கள் எதுவும் பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த அறிக்கையை வச்சுட்டு யார் பேச போகிறா? சைலண்டாக அது வாட்டில் அது போய்கிட்டு இருக்கும். சாதாரண விழா, ஒரு 2000 பேருக்கு கூப்பிட்ருக்காங்க, பேச போகிறாங்க, அதில் விஜய் ஏதாவது பேசுவார், அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறும், அவ்வளோதானே. வேறு என்ன பெருசாக நடந்துற போகுது? பெரிய அரசியல் மாற்றம் வந்துட போதா? கூட்டணி மாற்றம் வந்துட போதா? இல்லை இவர் சொல்கிறாரு வன்னியரசு கூட்டணிக்கு அச்சாரம் போடும் விழான்னு, அவ்வளோ பலகீனமாக நீங்கள் இருக்கீங்க? அந்த கேள்வியும் வைக்கப்படும்ல. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஆதரவு ஊடகங்கள் இருக்குது, உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அப்படியே போகிறாங்க. சமூக ஊடகங்கள் அப்படி கிடையாது. அதில் பலதும் இருக்குது, கேடுகட்ட சாக்கடையும் இருக்குது, விமர்சனங்களும் இருக்குது, ஜால்ராக்களும் இருக்குது. அப்போ நீங்கள் சமூக ஊடகங்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கான ஒரு கட்டுப்பாடு நம்மளே தான் உருவாக்கிக்கணும். விமர்சனம் என்பது என்ன, சாக்கடைத்தனம் என்பது என்னன்றதெல்லாம் அதுக்கு சில எத்திக்ஸ் இருக்குது. அதை மீறி போகிறவங்கள மக்கள் கொஞ்ச நாளில் புறக்கணிச்சிட போகிறாங்க. விமர்சனம் கரெக்டாக வைக்கிறவங்கள மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்குவாங்க. ஆதரவாக இருக்கிறவங்கள அவங்களும் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்படுவார்கள், இல்லாட்டி கேலிக்குள்ளாக்கப்படுவார். இதெல்லாம் நடக்கும். இந்த 3ல் ஏதாவது மாற்றம் இருக்குமா? அப்போ நீங்கள் ஏன் அதுக்கு ஏன் ஊடகங்கள் இந்த மாதிரி பண்ணாமல்? ஊடகங்கள் என்ன பண்ணணும்? சிறப்பு கரெக்டாக சொன்னார்ப்பா, கையில் அந்த புக்கு வச்சா போக மாட்டேனார், சிதம்பரத்துக்கு போய் பரிவட்டம் கட்டிக்கிட்டு பொட்டு வச்சிக்கின்னு எல்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் கரெக்டு. அவர் வந்து மத நல்லிணக்கம். இங்கே இது புக்கு வாங்கினா மத நல்லிணக்கம் கிடையாது.
அங்கே உங்களுக்கு கடவுள் மறுப்பாளர், சனாதன எதிர்ப்பாளர். கோயிலுக்கு போனால் கோயிலுக்கு நீங்கள் சும்மா போனால் கூட பரவாயில்லையா, போய் பரிவட்டம் கட்டி எல்லாம் பண்ணி பூஜையில் கலந்துக்கிறீங்க, பொட்டு வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இது ஏன் போனீங்கன்னு கேள்வி கேட்டால் உடனே ஊடகங்கள் இது பண்ணு. அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே சொல்லணும், என்ன காரணம்? சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். இப்போது நீங்கள் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க, அதில் கண்டிப்பாக இப்போ ஆதவர்ஜுனா செய்கிறது பேசுகிறது எல்லாத்தையும் திருமாவளவன் ரசிக்கிறாரா? அப்படி எடுத்துக்கலாம். மனதுக்குள் ரசிப்பார்னு நினைக்கிறேன். நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசுகிறாப்புல, என்ன பண்ணுறது? இங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா சிக்கலாகும். சரி அப்படியே போவோம், 26ல் என்னன்னு பார்ப்போம். ஒத்து வரலையா முடிவு எடுப்போம். அதுதான் திருமாவளவன். திருமாவளவனை நீங்கள் இன்றைக்கி இருக்கிற விஷயத்த இந்த கூடக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் வச்சுலாம் முடிவு பண்ணாதீங்க. சைலண்டாக இருக்காரு, அவர் ஒரு டெப்த்தான ஒரு லீடரு. நான் அடிக்கடி சொல்கிறது, அவர் மாதிரி அனுபவஸ்தர், நிதானமான தலைவர், யாரையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவர், சிறந்த படிப்பாளி. அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து நீங்கள் இந்த நம்ம வாழ்கிற காலத்தில் இந்த மாதிரி ஒரு பட்டியலின மக்களுக்காக இருக்கிறதுலாம் உண்மையிலே பெரிய விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பல தலைவர்கள் பேசலாம் பார்க்கும்போது எனக்கு பகுன்னு இருக்கும், என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் திருமாவளவன்ட்டு அதெல்லாம் இருக்காது. ஆனால் அவரும் சூழ்நிலை காரணமாக, நிர்பந்தம் காரணமாக அவருக்கு புரியும் அந்த கட்சியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, பார்த்து தான் கொண்டு போகணுன்னு. அண்ணா இருந்தார், அண்ணா கட்சியை ஆரம்பித்து கொண்டு வர்றாரு. பல கோஷ்டி, ஈவிகே சம்பத்து, கண்ணதாசன் இவங்க ஒரு கோஷ்டி, கலைஞர் இது தலைமை ஒரு கோஷ்டி, இன்னொரு பக்கம் இன்னொரு கோஷ்டி, சிவாஜி கணேசனை போட்டு அடித்து நகதி. ஒன்றும் இல்லை, இதே மாதிரி கதை தான். திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாருங்க. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தது குற்றமாங்க? சிவாஜி கணேசனை போட்டு இது ஆச்சா போச்சுன்னா அவர் வெறுத்து போய் நான் கிளம்புறேங்கன்ட்டு காங்கிரஸ் போனார். எம்ஜிஆர் உள்ளே வந்தார், எம்ஜிஆருக்கு எதிராக அதுக்கு எதிராக இத்தனை கோஷ்டி. என்ன பண்ணுறது தம்பி, நான் கூட இல்லை, நீ இருப்பா தம்பி, வா தலைமையாக இருக்கவான்னு நெடுஞ்செழியன்ட்ட கொடுத்துட்டு எனக்கு வேணாம் உனக்கு வேணான்ற மாதிரிலாம் ஒதுங்கினார். இந்த மாதிரிலாம் நடந்தது. என்ன பண்ணுவார் அண்ணாதுரை? சரி போகிற வரைக்கும் போட்டோம்னு தான் போனார். அதே தான் இப்போது திருமாவளவன் அதே தான், போகிற வரைக்கும் போட்டோம். கட்சியை பாதுகாப்பாக பத்திரமா கொண்டு போகணும். ஏன்னா சில சூழ்நிலைகள் வந்து உடச்சி விட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் கட்சியை அப்படியே கொண்டு போவோம். யார் எப்படின்னு அவருக்கு தெரியும், அப்படியே கொண்டு போவோம். திமுக கூட்டணியில் அதே ஓரளவுக்கு நல்ல சீட்டு, நல்ல இதே கூட்டணி தொடருதுன்னா அப்படியே தொடருவோம். அது இல்லாமல் நம்ம முடியாது வேற எங்கேயா போகணும்னா அதுக்கே அப்போ அந்த நேரத்துக்கு முடிவு எடுப்போம். அப்படி தான் அவர் யோசிப்பார். ஆனால் இப்போ ஆதவர்ஜுனா வந்து மணி பேக்ரவுண்டு ப்ளஸ் வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாகவும் இருக்கார். ஸோ இதை வச்சு தான் விசிகே வந்து இப்போ முழு கண்ட்ரோல்லையும் வச்சுருக்காரு. என்ன தான் எதிர்த்து பேசினாலும் இவருக்கு அந்த தேர்தல் வியூகம் தெரியும், ப்ளஸ் வந்து பலமும் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் கட்சியை இவர் நினைக்கிற மாதிரி மோல்ட் பண்ணலான்னு நினைக்கிறாரான்னு நீங்கள் அவர் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவருடைய பேட்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வைக்கிற வாதத்துக்கு துணை சேர்க்குற மாதிரி பழைய தேர்தல்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு அவர் பேசினதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பணம் வந்து ஒரு கட்சியை தூக்கி நிறுத்தம் பண்ணோன்னா எவ்வளோ பணம் இருக்கிற கட்சிகள்லாம் எப்படியோ வந்திருக்கணும். அது இல்லை. நீங்கள் மக்கள்கிட்ட எந்த கொள்கைகளை எப்படி கொண்டு போகிறீங்க, அந்த நேரத்தில் எந்த இதோட கூட்டணி வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் தான் உங்களை வந்து தீர்மானிக்கும். அதில் தான் திருமாவளவன் வேறுபடுகிறார். அதனால் அவருடைய நிதானம் என்ன வகையான நிதானம்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை கட்சியை காப்பாற்றணும், 26 நேரத்தில் அதை முடிவெடுத்துக்கலாம். இப்போ ப்ரீமெச்சூராக நம்மளும் முடிவெடுத்தோம்னா கட்சிக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சுன்னா சிக்கலாகிடும். விஜயகாந்த்லேருந்து பல இது வரலாறு இருக்குது அப்படின்னு நிதானமாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்கணுன்ட்டு. நேரம் ஒதுக்கி பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் வெளியிடும் புஷ்பா 2 வருகிற டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். Taste the Daily.